மீடியா முக நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். கமல் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சம்பவம் பண்ணியிருக்கார். இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு தக்லைஃப் காட்டியிருக்கார். நீங்கள் அந்த தக்லைஃப் படத்துக்குள்ளே போயிடாதீங்க. இது இப்போ நிஜத்தில் ஒரு தக்லைஃப் காட்டியிருக்காரு, ஒரு மாஸ் மிரட்டியிருக்கார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். காரணம் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நிருபர்களை சந்திக்கும் போது கமல் அவர்கள்ட்ட நிறைய கேள்விகள் கேட்கப்படும் போது மற்ற தயாரிப்பாளர் இருந்தாங்கன்னா, நடிகர் இருந்தாங்கன்னா, இல்லைங்க நாங்கள் பேசுகிறேங்க, பார்க்குறேங்க, பார்த்துட்டு நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சுந்தர் சியை பற்றின ஒரு விஷயத்துக்கு கமல் அதிரடியாக ஒரு மாஸ் காட்டியிருக்காரு. அசால்ட்டாக அப்படி இந்த லெஃப்ட் ஹேண்டில் அப்படி லேசாக தட்டி விட்டு போயிட்டார் அந்த விஷயத்தை. எங்கள் அவர் தான் போட்டார் இல்லைங்க, சொல்லிட்டார் இல்லைங்க, அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சுங்க, இனிமேல் அது பேசாதீங்கன்றது மாதிரி ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிட்டார் டோட்டலாகவே. இனி மேற்படி சுந்தர் சி வருவாரா, ரஜினி மீட் பண்ணுவாரா, கமலை மீட் பண்ணுவாரா, காம்ப்ரமைஸ் போவாங்கிற விஷயத்துக்குள்ளேயே கமல் போக விரும்பலை. இது ரஜினி அவர்கள் டெல்லியில் கமல் இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னார்னு சொன்னேன் இல்லைங்களா, அதன் பிரகாரமே ரஜினியுடைய ஸ்டேட்மெண்ட்டை ஒரே வார்த்தை கமல்கிட்ட, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் ஒரு இன்ஸ்டாவில் பதிவு போட்டார், நான் கிளியர் பண்ணிட்டேன், நான் தூக்கி எறிஞ்சிட்டேன் கமல், இனி ப்ரொடியூசர் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, உங்கள் சாய்ஸ், என்னை பொறுத்த மட்டும் தேவையில்லைன்னு ரஜினி சொன்னதின் விளைவாக கமல் அதிரடியாக இறங்கி ரொம்ப கேஷுவலாக அழகாக அசால்ட்டாக பேசிட்டு போயிட்டார். இப்போது அதற்கடுத்து யார் அப்படிங்கிற விஷயத்தை கேட்கும்போது, கதை அப்படிங்கும்போது தான் அவர் தெளிவான விஷயத்தை சொல்கிறார். கதை நான் கேட்பேன், என்னுடைய உச்ச நட்சத்திரம், அங்கே நண்பன் சொல்லலை, ரஜினின்னு சொல்லலை. ஸோ கமலுக்கு மேலே, அதை எனக்கு மேலே அவர் இருக்கார் ரஜினி அப்படிங்கிற அந்த காந்தம். ஸோ அந்த உச்ச நட்சத்திரத்திற்கு ஏற்ற ஒரு கதையை நான் கேட்கணும், அதை கேட்பேன், 1க்கு 10 இல்லை 100 கதையை கேட்பேன், அது எனக்கு பிடிச்சிருக்கணும், எனக்கு பிடித்த பிறகு அந்த நட்சத்திரத்துக்கு நான் சொல்லுவேன், அதாவது அவருடைய நண்பன் ரஜினிக்கிட்ட நான் சொல்லுவேன். எனக்கு பிடிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, ரஜினிக்கு இந்த கதை பிடித்திருக்கணும், அப்போ தான் அடுத்த கட்டத்துக்கு நான் போவேன். ஏன்னா பல கோடியில் நான் இறக்க போகிறேன், ரஜினிக்கு மிக பிடித்த ஒரு கதையாக மட்டும்தான் நான் தயாரிப்பேன் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக ரொம்ப கேஷுவலாக அசால்ட்டாக நேற்று நடந்த அந்த மிகப்பெரிய ஒரு விஷயத்துக்கு அசால்ட்டாக ஒரு பதிலை சொல்லி தட்டி விட்டு போயிட்டார். மேற்படி இந்த கதையில் சொல்கிற புதியவர்களுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வைக்கப்படும் போது கமல் தெளிவாக அதுக்கு சொன்னார், புதியவர்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு, கதை நல்லா இருக்கும் பட்சத்தில் எனக்கு பிடித்திருக்கும், ரஜினிக்கு பிடித்திருக்க வேணும், அப்படி ஒருவேளை இந்த கதை அமைந்து இருந்தால் கண்டிப்பாக புதியவர்களுக்கு வாய்ப்பு இருக்கும்னு ஒரு கதவை திறந்து விட்டுருக்கார். இது அப்படியே நீங்கள் கட் பண்ணிங்கன்னா, ரஜினி அவர்கள் புதியவர்களுக்கு எப்பயும் மரியாதை தரவர், படங்கள் நிறைய பார்ப்பார். ஸோ இளைஞர்கள் எப்படி படம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ரொம்ப வாட்ச் பண்ணுவார். அப்படி தான் படங்கள் நிறையா பார்த்து பிடித்திருந்ததுன்னா வீட்டுக்கு கூப்பிட்டு அரவணைச்சு காஃபி கொடுத்து பேசி அனுப்புவார். இது நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி தான் அவர் பாராட்டின இயக்குநர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பார்க்கிங் டைரக்டர் ராம்குமார்லேருந்து, டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர்லேருந்து, ஏகப்பட்ட பேர், ரப்பர் பந்து டைரக்டர்லேருந்து, இப்படி நிறையா பேர்களை கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு. இதில் அமரன் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமியும் கூப்பிட்டு மிகப்பெரிய அளவில் அவர் பாராட்டின விஷயங்கள் நீங்கள் எல்லாத்துக்குமே தெரிந்தது. அப்போது ரஜினி அவர்களும் புதியவர்களை வரவேற்கிறதுக்கு ரெடியாக இருக்கார். கமல் ஒரு கதவை திறந்து வச்சிட்டாரு, ரஜினி இன்னொரு கதவை திறந்து வச்சிட்டாரு. இப்போ 2 கதவுமே திறக்கப்பட்டிருக்கு. ஈஸியாக அந்த கேம்பஸ்குள்ளே உள்ளே போகிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்புகள் உருவாக்கிட்டாங்க. இப்போ இந்த இளைஞர்கள் புதுசாக இருக்கிறவங்க, ஃபஸ்ட்டு படம் கொடுத்தவங்க, ஃபஸ்ட்டு படமே கொடுக்காம பெரிய டைரக்டரில் உதவி இயக்குனராக இருக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சான்ஸ், இது ஜாக்பாட், தயவுசெய்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரஜினிக்கு ஏற்ற ஒரு கதையை இம்மிடியட்டாக நீங்கள் ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா தைரியமாக போய் சொல்லுங்கள், உங்களுக்காக 2 கதவு திறந்துப்பட்டிருக்கு. இல்லைன்னா ஒரு கதையை இம்மிடியட்டாக உருவாக்குங்க. ஒரு கிரியேட்டருக்கு ஒரு நைட் போது ஒரு கதையை உருவாக்குறதுக்கு இம்மிடியட்டாக போங்க. அந்த வாய்ப்புகள் உங்களை தேடி அவங்க கொடுத்துருக்காங்க 2 பேருமே, அதை பயன்படுத்திங்க. ஒரே நைட்டில் சூப்பர் ஸ்டார் படம் கிடைச்சா புதியவர்களுக்கு ஜாக்பாட் உலகத்தில் எப்போவுமே கிடைக்காது. எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ இது ஒரு பக்கம். இப்போது ரஜினி அவர்களை இயக்குவதற்கு சில டைரக்டர் போட்டி போட்டுட்டு இருக்காங்க, இது ஒரு பக்கம். கமல் வந்தாச்சு, ரஜினியும் கமலும் சேர்ந்து பேசப்பட்டு இன்னும் ஒரு 2-3 நாட்களுக்குள்ளாக ஒரு இயக்குனரை தேர்ந்தெடுக்கிற வாய்ப்புகள் இப்போ உருவாக்கிட்டே இருக்குது. ஸோ இது திட்டமிட்டபடி இந்த படம் நடக்கும். மிக பிரம்மாண்டமான ஒரு தயாரிப்பில் எப்போ நெக்ஸ்ட் இயர் 2026 பிப்ரவரிக்கு பிறகு ஆரம்பிக்கப்படும். 2020 பொங்கலுக்கு ரிலீஸ் செய்யப்படும். இது ரஜினி கமல்கிட்ட தெளிவாக சொல்லிட்டார், இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லைன்ட்டார். இனிமேல் சுந்தர் சியை பற்றி யாருமே பேச வேண்டியதில்லைங்கிற ரஜினியும் கமலும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க. இனிமேல் அந்த டாப்பிக்கை நம்மளும் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன், அப்படியே ஓரம் கட்டி வச்சுருவோம். இப்போது இந்த படம் எந்த அளவுக்கு இருக்கும், எப்படி உருவாகும்,
இப்போ இதற்கு போட்டியாக நம்ம மிகப்பெரிய அளவில் இந்த படத்தை வெற்றிகரமாக கொடுக்கணும் ரசிகர்களுக்கு அப்படின்னு 2 பேருமே இதில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல் ஸ்கிரிப்டு இவங்களுடைய ஐடியா என்ன அப்படின்னா, ரஜினி சார் கமலும் சேர்ந்து பண்ணுறது ஃபுல் ஸ்கிரிப்ட். ஸோ ஒரு 70-75 சீன் உருவாத ஒரு படத்துக்குன்னா பவுண்டட் ஸ்கிரிப்டை வாங்கி பக்காவாக படிக்க போகிறாங்க. படித்து இதை கேட்டுட்டு இம்மிடியேட்டாக ஓகேன்னு ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க. இதுதான் அவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை. இது ஒரு பக்கம். இப்போ இந்த சுந்தர்சியை ஓரமாக வைக்கலாம்னு சொன்ன பார்த்தீங்களா, அன்பே சிவம் படத்தில் சுந்தர்சிக்கும் கமலுக்கும் ஏற்பட்ட அந்த மனக்கசப்புன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, 22 வருடமாக சுந்தர்சிக்குள்ளே இருக்குது. ஆனால் அந்த படம் தான் ஹிஸ்ட்ரியில் சுந்தர்சி இயக்குனதில் அருணாச்சலம் ஒரு பெஸ்ட்டு ஃபிலிம்னா அன்பே சிவம் ஒரு பெஸ்ட்டு ஃபிலிமாக இருக்கக்கூடிய கேரியரில் 2 படம் தான் சொல்லப்படுறதா இருக்குது. அப்போ கமலுடைய இன்புட் கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே இருக்கும். அது எல்லாருமே ப்ளஸ்ஸுக்காக. அன்பே சிவம் படத்தை இப்போ பார்க்குற 2K கிட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொண்டாடுறாங்க. இப்படி ஒரு ஆக்டர் நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, ஒரு படத்தை மிஸ் பண்ணிட்டோமோன்னு சொல்லி அந்தளவுக்கு ஒரு படத்தை உருவாக்குனார் கமலஹாசன் இன்புட் பண்ணி. அப்போ அந்த கதையை உருவாக்கி பண்ணும்போது இயக்குனர் சுந்தர்சிக்கு தான் கிரெடிட் போச்சு. இப்போ அதையும் அவர் ஃபீல் பண்ணல அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்லிக்கலாம் நான் விரும்புகிறேன். நான் இதை ஸோ மொத்தத்தில் இவர்களுடைய அந்த பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்க தான் போகுது. இயக்குனர் வருஷ கட்டி நிற்கிறாங்க. இதில் குறிப்பாக ஒரு 2 பேர் பேர் அடிப்படுறது மாதிரி எனக்கு வந்த ஒரு தகவல். அதில் ஒரு பெரிய இயக்குனர் ரஜினியை வச்சு பாக்ஸ் ஆஃபீஸில் இட்டு கொடுத்தவர். அவர் இயக்குற வாய்ப்புகளும் அந்த பேச்சில் போகும்போது இன்றைக்கு இருக்கிற ஒரு பிரபல தயாரிப்பாளர், ரொம்ப யங்ஸ்டர், அவர் அந்த இயக்குனருக்கு ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காரு. ரஜினி இயக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைத்தால் வெற்றிகரமாக பண்ணுங்க, என்னுடைய வாழ்த்துக்கள்ன்ற விஷயத்தை சொல்லும் போது இந்த இடத்தெல்லாம் வாட்ச் பண்ணணும். அந்த இயக்குனர் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கலை. என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் இல்லைங்கன்னு சொல்லணும். இல்லைங்க வந்தால் பார்த்துக்கலாங்க, வருமானு தெரியலங்க இப்படி சொல்லணும். எதையுமே சொல்லாமல் அவர் சொன்னது அந்த தயாரிப்பாளருக்கு மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி, தேங்க்யூ வெரி மச் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காரு. அப்போது இங்கே இதை நான் வாட்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா அவர் பெஸ்ட்டு டைரக்டர். ரஜினி வேறு மாதிரி காமிச்சவர், கமலஹாசனையும் வச்சு இயக்குனவர், சூப்பர் டூப்பர் டைரக்டர். 2வது நிறைய படங்களில் இப்போ கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கிறவர், இன்றைக்கும் ட்ரெண்டிங்கில் அப்டேட்டில் இருக்கிற ஒரு இயக்குனர். பார்க்கலாம் அவருக்கு வாய்ப்பு வருதான்னு சொல்லிட்டு. இதற்கு இடையில் கார்த்திக் சுப்பராஜ் ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு. ஏன்னா 2019 பேட்டை சூப்பர் ஹிட் கொடுத்ததுக்கு பிறகு 6 வருஷமாக கொடுக்கவே இல்லைன்ற ஒரு வருத்தம் எல்லாருக்குமே இருக்குது ரஜினி ஃபேன்ஸுகளுக்கு. அந்த வருத்தம் போக்குறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கார்த்திக் சுப்பராஜுக்கு அழைப்பு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஒருவேளை போனால் கண்டிப்பாக ஒரு மாஸ் என்டர்டெயின்மெண்ட் அழகான ஒரு படத்தை கார்த்திக் சுப்பராஜ் கொடுப்பாரு. இதற்கிடையில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு இதில் வெங்கட் பிரபுவும் வர்றதாகவும் ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அவர் சத்யஜோதியில் சிவகார்த்தியனை கமிட் பண்ணதுனால அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண முடியாமல் திணறாரு. சௌந்தர்யா அவர்களும் வெங்கட் பிரபுவும் நல்ல ஒரு நெருங்கிய நட்பு வட்டத்தில் இருக்கிறவங்க மீடியாவுக்குள்ளே. அப்போ அதன் மூலமாக ரஜினி டேரக்டர் கதை சொல்லியிருக்காரு. அஜித்துக்கு மங்காத்தா பாட்டு சொன்னது மாதிரி ஒரு கேரக்டர் பிரமாதமாக உருவாக்கி ரஜினி சார்ட்ட சொல்லி வச்சுருக்காரு. இந்த லிஸ்ட்லேயும் இருக்காங்க. புதியவர்களுக்கான ஒரு லிஸ்ட்டு கமல் இப்போ ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. ரஜினியும் அதை ரிசீவ் பண்ணுறாரு. இப்போ யாருக்கு இந்த வாய்ப்பு போகும்? மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட். இதற்கு இடையில பார்க்க போனோம்னா இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு நடுவில் சுந்தர்சி அவர்களுடைய குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்க போகிறதா ஒரு தகவல் வருது. அவர்களுடைய 2 பொண்ணுகளில் ஒரு பொண்ணுக்கு ஒரு மேரேஜ் நடக்க போது பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாக இருக்குது. அவர் கூட ஒரு நேவி ஆஃபீஸரு, இந்தியன் ஆர்மி ஆஃபீஸரோன்னு நினைக்கிறேன், ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் சுந்தர்சி ரஜினி படத்தையும் கமல் திரை படத்தையும் பண்ணார்னா எந்த அளவுக்கு ஒரு மாஸ் கிரெடிட்டாக இருக்கும். அந்த கல்யாணம் எவ்வளோ சிறப்பாக ரஜினி தலைமையில் கமல் தலைமையில் அந்த வருகை தந்து அவ்வளோ கிராண்டியராக கற்பனையே எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு சிறப்பாக நடைபெறுகிற வாய்ப்புகள் சுந்தரிசிக்கு கிடைச்சிருக்கும். இப்போ அந்த வாய்ப்பும் போகுது. இது எவ்வளோ பெரிய வருத்தமான செயல். அந்த கிடச்சிருந்தானா எவ்வளோ பெரிய கிரெடிட். அதாவது விலைக்கு போயிட்டார், வருத்தம் போயிட்டார், அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலையாவது மீண்டும் அவருடைய பொண்ணுக்கு சிறப்பாக கல்யாணத்தை நடத்தி பண்ணணுங்கிறத நம்ம இந்த இடத்துல வாழ்த்திக்கும் சுந்தர்சிக்கு. ஆனால் இந்த ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய அந்த படம் ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் எதிர்பார்த்துக்கிற ஒரு படமாக இப்போ பேசப்பட்டுருக்கு. இப்போ கதைகள் விவாதம் போகுது. இம்மிடியேட்டாக இதற்கு ஒரு ரிசல்ட் இயக்குனர் யார் என்பதற்கு ரஜினியும் கமலும் சேர்ந்து முடிவு பண்ணி ஒரு விஷயத்தை சொல்ல போகிறாங்க. அது வரைக்கும் நம்ம காத்திருப்போம்.